குட் மார்னிங். லேட்டக்கில் வந்து நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். செகண்ட் யூனிட் அப்படிங்கிறது வந்து டைப்பிங் டெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த சாப்டர். ஸோ டெக்ஸ்ட் எப்படி டைப் பண்ணணும் அப்படிங்கிறது இதில் வந்து நம்ம பேசிக் கீஸ், ஸ்பெஷல் கீஸ், ப்ரொஹிபிட்டட் கீஸ், லேட்டக்கில் எதெல்லாம் பேசிக் கீஸு, எதெல்லாம் ஸ்பெஷல் கீஸு, எதெல்லாம் ப்ரொஹிபிட்டட் கீஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து வேர்டு, சென்டென்ஸ், பேராகிராஃப். ஸோ ஒரு வேர்டு எப்படி இருக்கும், சென்டென்ஸ் எப்படி இருக்கும், பேராகிராஃப் எப்படி இருக்கும், அதை வந்து நம்ம எப்படி டைப் பண்ணணும், என்னென்னலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு சில பீரியட் அப்படின்னா வந்து அந்த ஃபுல் ஸ்டாப், கமா, இது எல்லாத்தையும் தான் நம்ம பீரியட் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். ஸோ ஒவ்வொரு பீரியடையும் பயன்படுத்துறதுக்கு சில ரூல்ஸ் உண்டு. அதில் வந்து ஒரு 2 ரூல்ஸை வந்து நம்ம பார்த்துருந்தோம், ரூல் 1, ரூல் 2. இன்றைக்கி கிளாஸில் நம்ம ரிமைனிங்கை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து தேர்டு ரூல்ங்கிறது என்னது அப்படின்னா, if a capital letter is followed by a period and is at the end of the sentence, precede the period with /at. ஓகேவா? ஸோ இஃப் எ கேபிட்டல் லெட்டர் இஸ் ஃபாலோடு பை எ பீரியட், அதாவது ஃபுல் ஸ்டாப் இருக்குது அப்படின்னா தென் அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த /at அப்படிங்கிற இந்த சிம்பலை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஃபாலோஸ் ஃப்ரம் த கண்டிஷன் h@, we can proceed /, we can proceed அப்படின்ட்டு இருக்குதா? சரி. ஸோ இது வந்து எதை இப்படி நம்ம டைப் பண்ணோன்னா இது வந்து எதை பிரிண்ட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த /ங்கிறது எதுக்காக அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு நியூ லைனுக்கு கொண்டுட்டு போகிறதுக்காக தான் வந்து இந்த /ஐ யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இதனோட அவுட்புட்டை வந்து பாருங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோன்னா இந்த கேபிட்டல் லெட்டரை ஃபாலோ பண்ணி /at வந்து கொடுத்துருக்குறோம். செகண்ட் சென்டென்ஸில் அதை வந்து நம்ம கொடுக்கல. ஸோ இதனோட அவுட்புட் வந்து இங்கே வந்திருக்குது. ஓகேவா? நோட்டீஸ் தட் தேர் இஸ் நாட் இனஃப் ஸ்பேஸ் ஆஃப்டர் ஹெச் இன் த செகண்ட் லைன். ஸோ இது நீங்கள் அவுட்புட்டை டைப் பண்ணி ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த ஹெச் இருக்குல்ல ஃபஸ்ட்டு சென்டென்ஸில், இந்த h.க்கும் W.க்கும் இடையில கொஞ்சம் கேப் வந்து ஃபஸ்ட்டு இதில் வரும். அதே செகண்டில் பார்த்தீங்கன்னா அந்த கேப் வந்து வராது. ஓகேவா? ஸோ அந்த கேப் வரணும் அப்படின்னா நம்ம இந்த @, அப்படிங்கிற இந்த சிம்பிளை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் கமாண்டை. ஸோ கமாண்டை யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. அந்த கேபிட்டல் லெட்டரை ஃபாலோ பண்ணி ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்துச்சு, பீரியட் வந்துச்சு அப்படின்னா இந்த கமாண்டை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து தேர்டு ரூல். ஓகேவா? ஃபோர்த்து ரூல் பார்த்தோம் அப்படின்னா ஆட் நோ ஸ்பேஸ் ஆர் எ தின் ஸ்பேஸ் வித்தின் ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் இனிஷியல்ஸ் அண்ட் பி கன்சிஸ்டன்ட். அதாவது வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் விடுறதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா / போட்டு கமாவை வந்து கொடுத்துருக்கலாம். அது வந்து ஒரு தின் ஸ்பேஸை வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ WH lamstan with no space or WH lamstan with a thin space is preferred over lamstan. ஃபார் எக்ஸாம்பிள் இதை மாதிரி இனிஷியலை ஃபாலோ பண்ணி நேம் வருது அப்படின்னா WH lamstan அப்படின்ட்டு இந்த இனிஷியலை ஃபாலோ பண்ணி நேம் வருதுன்னா ஒரு சின்ன கேப் வந்து அந்த இடத்துல நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த கேப் தேவைப்படக்கூடிய இடத்துலையும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இப்படி / போட்டு ஒரு சின்ன கமாவை கொடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு கேப் வரும். ஓகேவா? இதுதான் வந்து இந்த ரூல். ஸோ இந்த மாதிரியான சில ரூல்ஸ் வந்து இந்த பீரியடை யூஸ் பண்ணுறதுல வந்து இருக்குது. ஓகேவா? ரூல் 1, ரூல் 2, ரூல் 3, ரூல் 4 அப்படிங்கிறது. சரி, நெக்ஸ்ட் வந்து சிம்பிள்ஸ் நாட் ஆன் த கீபோர்டில் இல்லாத சிம்பிள்ஸை வந்து நம்ம எப்படி வந்து லேட்டக்கில் கொடுப்போம் அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னா வந்து கொட்டேஷன் மார்க், சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ் தெரியும்ல, அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குது, சப்டைரக்ட்லி இர்ரெடியூசபிள் அப்படின்ட்டு இருக்குது. இதை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோன்னா வந்து சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துருக்குறோம். அல்லது இதே வார்த்தையை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து டபுள் கோட்ஸ்லேயும் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதை வந்து நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஹியர் இந்த சிங்கிள் கோட் இருக்குல்ல, இந்த சிங்கிள் கோட் இஸ் த லெஃப்ட் சிங்கிள் கோட்.
அதை மாதிரி இந்த சிங்கிள் கோட் இருக்குல்ல, இது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா வந்து ரைட்டு சிங்கிள் கோட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ லெஃப்ட் சிங்கிள் கோட்டு தேவைப்படக்கூடிய இடத்துல லெஃப்ட்டை தான் கொடுக்கணும், ரைட் கொடுக்க வேண்டிய இடத்துல ரைட்டை தான் கொடுக்கணும். மாற்றி கொடுத்தோன்னா ரெப்ரசன்டேஷன் வந்து நீட்டாக இருக்காது. ஓகேவா? நோட் தட் the double quote is obtained by pressing the single quote twice and not by using the double quote. ஸோ நமக்கு கீபோர்டில் வந்து டபுள் கோட்ஸ் வந்து ஒரே டபுள் கோட்டு தான் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த டபுள் கோட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா டபுள் கோட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னவாகும் அப்படின்னா, டபுள் கோட்ஸ் இப்படி டிஸ்பிளே ஆகாமல் நமக்கு இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். சப்டைரக்ட்லி irreducible அப்படின்ட்டு இப்படி டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்போ இந்த ரெப்ரசன்டேஷன் பார்த்தோன்னா நமக்கு நீட்டாக இருக்காது. அதனால தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதை மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. டபுள் கோட்ஸ் தேவைப்படக்கூடிய இடத்துலையுமே நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும்னா, 2 சிங்கிள் கோட்டை தனித்தனியாக தான் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஓகேவா? இஃப் யூ நீட் சிங்கிள் அண்ட் டபுள் கோட்ஸ் டுகெதர் ஆஸ் இன். ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் பாருங்கள், சிங்கிள் கோட்டும் இதில் யூஸ் ஆகிருக்கும், டபுள் கோட்ஸும் யூஸ் ஆகிருக்கும். டபுள் கோட்ஸ் இந்த இடத்துல யூஸ் ஆகிருக்குது, அதை மாதிரி சிங்கிள் கோட்டுங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து யூஸ் ஆகிருக்குது. ஓகேவா? ஸோ இதை மாதிரி சிங்கிள் கோட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம், டபுள் கோட்ஸும் யூஸ் பண்ணுறோன்னா அந்த இடத்துல வந்து செப்பரேட் தெம் வித் இந்த மாதிரி ஒரு சின்ன கேப்பு கொடுத்து அந்த கோட்டை வந்து நம்ம செப்பரேட் பண்ணி காட்டணும். ஓகேவா? அப்படி காட்டும் போது கொஞ்சம் கேப் வரும். ஸோ இதுதான் கொட்டேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொசீஜர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து டேஷஸ். ஸோ டேஷஸ்ங்கிறது என்னென்னு தெரியும்ல, இந்த ஹைஃபன் தான் வந்து டேஷஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த டேஷஸ் அப்படின்ட்டு நமக்கு ஒரே மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் இதுலேயே வந்து 3 டைப்ஸ் ஆஃப் டேஷஸ் வந்து இருக்குது. அதனோட லெங்க்த்தை வச்சுட்டு சின்ன டேஷ், கொஞ்சம் பெரிய டேஷ், அதை விட பெரிய டேஷ் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து ஒரே மாதிரியான லெங்க்த்தில் நம்ம டேஷை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அந்த ஷார்ட் டேஷை தான் வந்து நம்ம ஹைஃபன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த ஷார்ட் டேஷை வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோன்னா, இந்த மாதிரி சில தியரம்ஸில் சில நேம்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மீன் வேல்யூ தியரம்னு இருக்குதுன்னா, மீனுக்கும் வேல்யூக்கும் இடையில சின்ன ஹைஃபன் இருக்குல்ல, அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஹைஃபன் அப்படின்ட்டு சொல்லுவோம். அது வந்து சின்னதாக நமக்கு இருந்தால் போதும், ரொம்ப பெருசாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த ஷார்ட் டேஷை விட கொஞ்சம் மீடியம் சைஸ்டு டேஷை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா என் டேஷ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இந்த என் டேஷை வந்து நம்ம எப்படி டைப் பண்ணணும்னா 2 ஹைஃபனாக வந்து நம்ம டைப் பண்ணணும். ஸோ 2 ஹைஃபனாக டைப் பண்ணும்போது அது அவுட்புட்டில் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ்டு டேஷாக வந்து அதுவே வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து எந்த மாதிரியான இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பேஜ் நம்பர்ஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் ரெஃபரன்சஸில் வந்து பேஜ் நம்பரிங் கொடுக்கும்போது பேஜ் நம்பர் இதை மாதிரி 23 to 45 அப்படின்ட்டு கொடுக்கும்போது இந்த டேஷ் கொஞ்சம் என் டேஷ் அளவுக்கு மீடியம் சைஸ்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான இடத்துல நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வந்து இந்த என் டேஷ் அப்படிங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த அது மாதிரி பேஜஸுக்கு முன்னாடியும் இந்த டில்டே சிம்பிள் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். ஸோ இது வந்து எதுக்குன்னு தெரியும், அந்த பேஜுக்கும் அந்த 23க்கும் இடையில ஒரு சின்ன கேப் வரணுங்கிறதுக்காக இந்த டில்டே சிம்பிள்ஸ் கொடுக்குறோம். அதை நான் பிரேக்கபிள் ஸ்பேஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? சரி. ஸோ இன் பிளேஸ் ஆஃப் அ ஹைஃபன் இன் எ காம்பவுண்ட் adjective, when one of the elements of the conjunctive is an open compound or hyphenated, for example the phrase Jonathan Smith fried adjoint is typed as this. ஸோ சில இடத்துல வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து இந்த நேமிங் இடத்துல வந்து நம்ம என் டேஷையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மித் இது தனியான ஒரு பேர், ஃப்ரைடுங்கிறது ஒரு நேம் அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணுறக்கூடியதை வந்து என் டேஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மீன் வேல்யூ தியரமில் நம்ம யூஸ் பண்ணது ஹைஃபன். ஸோ இந்த மாதிரியான காம்பவுண்ட் அட்ஜெக்டிவ் வரக்கூடிய நேமிங் லெட்டர்ஸில் வந்து நம்ம என் டேஷையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எ லாங் டேஷ். அந்த லாங் டேஷை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து எம் டேஷ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இஸ் யூஸ் டு மார்க் அ சேஞ்ச் இன் தாட் ஆர் டு ஆட் எம்ஃபசிஸ் டு எ பேரந்தட்டிக்கல் கிளாஸ். ஸோ இதுவும் வந்து எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல வந்து நம்ம லாங் டேஷை வந்து பயன்படுத்திக்கலாம். லாங் டேஷுக்கு நம்ம வந்து 3 ஹைஃபனை வந்து கொடுக்கணும்.
ஸோ ஹைஃபன்கிறது ஒரே ஒரு லைனு, என் டேஷுங்கிறது வந்து 2 ஹைஃபன் சேர்ந்தது, எம் டேஷுங்கிறது வந்து 3 ஹைஃபன் சேர்ந்ததாக வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இன் மேத் மோட் எ சிங்கிள் டேஷ் இஸ் டைப்ட் ஆஸ் த மைனஸ் சைன் with some spacing on both sides, as in 15 minus 3 or the negative minus 3. Note that there is no space before or after an n dash or m dash. ஸோ இந்த n டேஷுக்கும் m டேஷுக்கும் முன்னாடியோ பின்னாடியோ எந்த கேப்புமே வந்து இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் வந்து டேஷஸ் பற்றினது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் பற்றினது. ஓகேவா? த கேரக்டர் கரஸ்பாண்டிங் டு த 9 ஆஃப் த 13 ஸ்பெஷல் கீஸ். ஸோ அந்த 13 ஸ்பெஷல் கீஸுக்கு மேலேயுமே வந்து கேரக்டர்ஸ் வந்து இருக்கும்ல, அதை தான் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதாவது வந்து இந்த ஸ்லாஷு, பர்சன்டேஜ் சிம்பலு, டாலர் சிம்பலு, அட்டு, ஸ்டாரு, அண்டு, இது எல்லாமே வந்து சேர்ந்தது தான் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஸோ இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து எப்படி பிரிண்ட் பண்ணணும்னு நம்ம ஏற்கனவே முன்னாடியே சொல்லிட்டோம். இது எல்லாத்துக்குமே நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா முன்னாடி கண்டிப்பாக வந்து பேக் ஸ்லாஷை வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு. பேக் ஸ்லாஷ் பர்சன்டேஜ்னு போடணும், பேக் ஸ்லாஷ் அண்டுன்னு போடணும், அதை மாதிரி பேக் ஸ்லாஷ் டாலர் சிம்பிள் போடணும். ஸோ இதை மாதிரி போட்டால் தான் இது எல்லாமே வந்து நமக்கு அவுட்புட்டில் வரும், இல்லைன்னா வந்து வராது. ஸோ அதுவே உங்களுக்கு அந்த பேக் ஸ்லாஷே பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த கோடிங்கை வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? டெக்ஸ்ட்டு பேக்கு ஸ்லாஷ் அப்படிங்கிற இந்த கோடிங்கை தான் வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வந்து யூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து உங்களுக்கு இந்த பேக் ஸ்லாஷையே வந்து பிரிண்ட்டாக வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ டெக்ஸ்ட் டிடி பேக் ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இதுதான் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ டெக்ஸ்ட் டிடின்னு கொடுக்கறதுனால டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடைக்காது. நார்மலாக பேக் ஸ்லாஷ் தான் வந்து நமக்கு வரக்கூடியது. ஸோ த கீ, இந்த மாடுலஸ் கீ இருக்குல்ல, இந்த மாடுலஸ் கீ ஜென்ரலாக நம்ம மேத்தமேட்டிக்கில் வந்து யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இந்த கீ வந்து நமக்கு கீபோர்ட்லேயே உண்டு. இருந்தாலும் ஃபார் த எஃபிஷியண்ட்டாக வரணுங்கிறதுக்காக நம்ம வந்து டெக்ஸ்ட் பார் அப்படிங்கிற இந்த கோடிங்கை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த கமாண்டை கொடுக்கறது மூலமாக நமக்கு அந்த மாடுலஸ் சிம்பிள் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம ஆஸ்ட்ரிக்ஸ் சிம்பிள் இருக்குது தெரியும்ல, இதுவும் வந்து நமக்கு கீபோர்ட்லேயே வந்து வரும். ஸோ என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இப்போ ஏபிசிடின்னு இருக்குது, நீங்கள் ஆஸ்ட்ரிக் சிம்பிள் டைப் பண்ணும்போது ஆஸ்ட்ரிக்ஸ் இந்த மாதிரி வந்துடும், கொஞ்சம் மேலே தூக்கி வரும், இஎஃப்ஜிஹெச்ன்னு இப்படி இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. நார்மலாக எனக்கு ஏபிசிடி ஆஸ்ட்ரிக்ஸு இஎஃப்ஜிஹெச் அப்படின்னு இந்த மாதிரி எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஆஸ்ட்ரிக் வந்து இந்த மாதிரி சென்டர் ரன்னிங் டெக்ஸ்ட்டாக வரணும்னு நினச்சோன்னா அந்த இடத்துல நம்ம ஆஸ்ட்ரிக் சென்டர்ட் அப்படிங்கிற இந்த கமாண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த கமாண்டுங்கிறது வந்து டெக்ஸ்ட்டு ஆஸ்ட்ரிக் சென்டர்ட் அப்படிங்கிற இந்த கமாண்டை யூஸ் பண்ணுறது மூலமாக ரன்னிங் டெக்ஸ்ட்லேயே நமக்கு ஆஸ்ட்ரிக் சிம்பிள் வரும். பட் கீபோர்டில் உள்ள ஆஸ்ட்ரிக் சிம்பிளை யூஸ் பண்ணோன்னா அது கொஞ்சம் மேலே தூக்கி வர மாதிரி வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஆஸ்ட்ரிக்ஸுக்கு. ஸோ அதை மாதிரி அட்டு சிம்பிள் பார்த்தோன்னா அட்டு சிம்பிளுக்கு எந்த விதமான தனியான கமாண்டுமே கிடையாது. கீபோர்டில் உள்ள அந்த அட்டு சிம்பிளையே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து தனியாக எதுவும் கிடையாது. ஓகேவா? சரி. ஸோ அதை மாதிரி நம்ம வந்து இந்த செட் பிரேசஸ் இருக்குல்ல, ஓப்பன் பிரேஸ், க்ளோஸ் பிரேஸ், இதுவும் நமக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகணும்னா கண்டிப்பாக ஸ்லாஷ் வந்து முன்னாடி வந்து கொடுக்கணும். ஸ்லாஷ் ஓப்பன் ப்ராக்கெட் ஸ்லாஷ் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தா மட்டும்தான் அது இந்த பிரேஸை வந்து கொடுக்கும். அப்படி இல்லைன்னா வந்து பிரிண்ட்டு ஆகாது. ஓகேவா? ஸோ அப்போ எந்தெந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸுக்கு என்னென்ன கோடிங் அப்படிங்கிறது தான் கீழே இந்த டேபிளர் காலமில் இருக்குது. இதை வந்து நம்ம ஆம்பசன்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதை மாதிரி நம்ம அதை டைப் பண்ணணும். ஸோ இது வந்து கேரட்டு, இது வந்து டாலர் சைனு, லெஃப்ட் பிரேஸு, லைட் பிரேஸு, அண்டர் ஸ்கோரு, பர்சன்டேஜ் சிம்பிள், டில்டே சிம்பிள், இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் பிரிண்ட் ஆகணும்னா இந்த கமாண்டை வந்து நம்ம கொடுத்தோன்னா நமக்கு வந்து லேட்டெக்கில் வந்து வரும். இதுவும் தவிர
சில சிம்பிள்ஸ் இந்த மாதிரி வந்து நமக்கு இருக்குது. ஓகேவா? த ஆர்குமெண்ட் ஆஃப் த ஸ்லாஷ் சிம்பிள் கமாண்ட் இஸ் எ நம்பர் மேட்சிங் த ஸ்லாட் ஆஃப் த சிம்பிள் இன் த லே அவுட். இந்த டேபிளுக்கு சொல்லியிருப்பாங்க இது. ஸோ இந்த டேபிளுக்கு சொன்னது இது நமக்கு தேவை கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் பற்றினது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து நம்ம இதில் என்னது பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்து சிம்பிள்ஸ் நாட் ஆன் த கீபோர்டு. ரைட் த சிம்பிள்ஸ் நாட் ஆன் த கீபோர்டுங்கிறதும் வந்து 5 மார்க்குக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின். அதில் வந்து நீங்கள் கொட்டேஷன் மார்க்கு, டேஷஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், இதை 3 பற்றினையும் எழுதணும். ஸோ நீங்கள் வந்து ரிட்டர்னில் எழுதும் போது உங்களுக்கு டிஃபரன்ஸை வந்து காட்ட முடியாது நம்மளால். ஓகேவா? ஏன்னா டைப் பண்ணி காட்டும் போது எழுத்துக்களோட டிஃபரன்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக தெரியும். ஆனால் நமக்கு ரிட்டர்னில் வந்து நம்ம அப்படி கொடுக்க முடியாது. கொஞ்சம் இட்டாலிக்கில் இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்டைலை வந்து டிஃபர் பண்ணி காட்டலாம். இல்லை போல்டில் இருக்குன்னா கொஞ்சம் டிக்காக எழுதி காட்டலாம். ஸோ அந்த மாதிரியான கேஸில் நீங்கள் ரிட்டர்னில் எழுதும்போது என்ன செய்யலாம்னா அந்த மாதிரியான லெட்டர்ஸை மட்டும் நீங்கள் வந்து பிளாக்கில் கொடுத்து டிஃபர் பண்ணி காட்டிக்கோங்க. ப்ளூவில் கொடுக்காமல் பிளாக்கில் கொடுத்து டிஃபர் பண்ணி காட்டிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து தியரி பேப்பர் அப்படிங்கிறதுனால எவ்வளோக்கு எவ்வளோ பேஜஸ் நிறைய எழுதுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து மார்க்கோட ஸ்கோர் வந்து இருக்கும். ஸோ எப்படியுமே வந்து 5 மார்க் அப்படின்னா ஒரு 1.5 பேஜஸுக்காவது எழுத பாருங்கள். 8 மார்க் அப்படிங்கிற போது ஒரு 2.5 பேஜஸுக்காவது எழுத பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸ் ஒன்றுக்கும் கொடுக்க பாருங்கள். ஸோ அந்த ஒரு கொட்டேஷன் மார்க் இருக்குது அப்படிங்கிறது இது ஏன்னா நம்ம ஃபுல் தியரி அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்மளால் கட் ஷார்ட் பண்ணி கொடுக்க முடியாது. ஏன்னா கட் ஷார்ட் பண்ணி கொடுக்கும்போது அதையும் வந்து நம்ம கட் ஷார்ட் பண்ணி கொடுத்து படித்து அதை எக்ஸாமில் எழுதும் போது அதை விடவும் கட் ஷார்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற அளவுக்கு ஃபுல்லுத்தையுமே படிங்க. படித்ததை வந்து அவுட்புட்டாக கொடுக்க பாருங்கள். ஓகேவா? சரி. ஸோ இதுதான் வந்து சிம்பிள்ஸ் நாட் ஆன் த கீபோர்ட் அப்படிங்கிறது. இது வரைக்கும் வந்து இன்றைக்கி கிளாஸில் பாருங்கள். நெக்ஸ்ட்டு கமெண்ட் அண்ட் ஃபுட் நோட்டுங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து கண்டினியூ பண்ணலாம்.